வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு வந்தோம். த பர்பஸ் ஆஃப் மேன், காட் கிரியேட்டட் மேன் பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக விளக்கி சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இது நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. அந்த காலத்தில் மழை கிடையாது, பனி தான் வந்து நினப்பிச்சு. கிரவுண்டு ஆப்ரேட் பண்ணுறது கர்த்தர் உருவாக்கினார். ஃபஸ்ட்டு இந்த உருவாக்கப்பட்ட பூமியை எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு அவர்கிட்ட தான் கற்றுக்க முடியும். இந்த காலத்தில் நம்ம நீர் பாய்ச்சுக்கிறோம், அது இல்லாமல் கர்த்தரே மழையை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் நோவாவின் நோவாவின் காலத்துக்கு அப்புறம் மழை வருது. அது முன்னால் வரைக்கும் பனி, மூடு பனி தான் நிரம்பி கிரவுண்டு நினச்சிருந்தது. நிறைய ட்ரீஸ் இருந்தது. இப்போ சொல்கிறாங்களே ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம் எல்லாமே நல்லதாக இருந்துச்சு, கர்த்தர் வச்சார். ஸோ பண்ட இப்போ 6வது வசனத்தை பார்த்திங்கன்னா, மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி, பார்த்திங்களா, எல்லாமே பூமியிலேருந்து தான். சோர்ஸ் இங்கே, அது ரிசோர்ஸ் இங்கே தான், பூமிக்குள்ளே தான் வருது. ஆனால் சோர்ஸ் வந்து ஆண்டவர் கொடுக்க பண்ணுறது, ஆண்டவர், அதை மறந்துடக்கூடாது. சோர்ஸுக்கும் ரிசோர்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆண்டவர் தான் சோர்ஸ். நம்ம பார்க்குறதெல்லாம் ரிசோர்ஸ் தான். நீங்கள் ஒரு ரிசோர்ஸு, நானும் ஒரு ரிசோர்ஸு. நம்ம எப்படி இந்த பூமியை பயன்படுத்தி கொள்ளலான்னு வேதத்துலேருந்து கற்றுக்கலாம். அப்போ மூடு பனி பூமியிலேருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. இதுதான் திஸ் திங். நல்லா பண்ணுங்க. பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணில் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மானது. மனுஷனை உருவாக்கின விதம் நம்ம வாசித்தோம். அவன் வந்து 3 விதமாக, மனுஷன் 3 பாகமாக உண்டாக்கப்பட்டிருக்கான்: ஆவி, ஆத்மா, சரீரம். இது அவ்வளவும் மிகவும் முக்கியமானது. இது இங்கே போடப்பட்டிருக்குது. அடுத்தது, எல்லாத்தையும் உருவாக்கின பிறகு தான் கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீ போய் அதை மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி, ஏதேன் தோட்டம் என்று ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். 8ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஒரு ஸ்டடி சொல்லுது, இந்த ஏதேன் தோட்டத்தை வந்து கிட்டத்தட்ட 1500 மைல் லென்த் பிரெத் சதுரமாக இருந்ததுன்னு அப்படின்றாங்க. பட் பைபிளில் இட்ஸ் நாட் பீன் ரெக்கார்டட். பட் இந்த நியூ இது வரும்போது, ஜெருசலேம் வரும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு வேளைக்கு அதோடு கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்களா தெரில. ஆகவே எனிவே மனுஷன் ஒரு பெரிய தோட்டத்தில் கொண்டு போய் மனுஷனை வைக்கிறார், உருவாக்கி அதில் வைத்தார். 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எல்லாவற்றையும் அவர் செய்கிறார், அவரே தான் செய்கிறாரு. மனுஷன் எதுவுமே செய்யலை இது வரைக்கும். அவன் வேலை என்னது? நல்லா அதை பார்த்துக்கோ, சூப்பர்வைஸ் பண்ணு, நீயே ஏதாவது உண்டாக்கு. அது 1ஆவது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ஃபில் த, சப்டியூ இட், டாமினேட் இட். அது நிறைய அர்த்தங்களை பார்த்தோம். ஒவ்வொருதும் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம். இதுதான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் வந்து கர்த்தர் எல்லாத்தையும் உருவாக்கி, இன்னைக்கு கூட பாருங்கள், இப்போ செட்டில் தங்கத்தை தேடுறோன்னு போகிறாங்க. தங்கத்தை தேடுறோன்னு போகும்போது அவன் தங்கம் கிடைக்குது. அப்போ கிடைக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்? தோண்டாமே இருந்திருந்தான்னா தங்கம் கிடைக்காது. அந்த ரிசோர்ஸ் இது உள்ளே இருக்குது. இவனுடைய வேலை, he has to take effort, make effort
டு கோ ஃபார் தி திங். இப்போ இங்கே போட்டிருக்கு பார்வைக்கு நல்ல மாதிரி ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இவனுக்கு சாப்பாடுக்கு உண்டான வழியை உண்டாகுன்னு பார்க்குறாரு. ஸோ இவனுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா விதமான கலராக ஃப்ரூட்ஸு எல்லா வித செடியும் விட்டுட்டு அங்கே ஒரு கண்டிஷன் போடுறாரு, நன்மை தீமை எல்லாத்தையும் நீ சாப்பிடு, ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை ஒன்றி சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போடுறாரு. ஆனால் இப்போ சொல்லி கொடுக்குறாரு, ஏன்னா மனுஷனே நீ அதை சாப்பிட்ற நாளில் செத்து போயிடுவ, அதனால் அது செய்யாத அப்படின்றாரு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், disobedience to God's command will bring death. இது பின்னால் எழுதி படிக்கலாம். இப்போ இவர் நிலத்தில் அவனுக்கு நல்ல இதை வச்சுட்டாரா, கனிகள்லாம் வச்சுட்டாரா. 10வது வசனம் பண்ணுங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. 4 பெரிய ஆறுகளை உண்டாக்கினார். ஏதேன்லேருந்து ஒரு நதியை உண்டாக்கி, அப்போ ஏதேன் தோட்டத்தில் மலை இருந்திருக்கணும், மலையிலேருந்து தான் பொதுவாக நதிகள் புறப்படும் அப்படி நம்ம பார்க்குறோம். ஆனால் எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியல. ஒவ்வொரு பைபிள் ஸ்காலர்ஸ் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் 4 ஆறுகள் ஓடுது, இது உண்மை. முதலாம் பாருங்கம்மா. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். எடுத்த உடனே சொல்றாரு பொன் விளையும், அந்த தேசத்து பொன் நல்லதுன்னு பின்னால ஒரு வசனம் இருக்கும், படிக்குமா. அந்த தேசத்தின் பொன் நல்லது அப்படின்னா 24 கேரட் நம்ம சொல்றோம், 22 கேரட். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கோல்டை சுற்றிட்டு இருக்கிறானுங்க. யாருக்கும் கேட்கல. இன்னும் இப்போ நான் அன்றைக்கி ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். இன்னும் 10 வருஷம் தான், 10 வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணே கிடைக்காது, பூமியில் கிடையாது, ஏர்த்தில் கிடையாது. இனிமேல் கண்டுபிடிச்சாதான் உண்டு ஏதாவது. இது வரைக்கும் 10 வருஷத்துக்கு தான் இருக்குது அவைலபிள் அப்படின்றாங்க. இதனால ஏன்னா நம்ம கோல்டு ஸ்டாண்டர்ட் வச்சு தான் முதல்ல மணி பிரிண்ட் பண்ண தொடங்கினாங்க. இப்போ இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரு இது இல்லை. அதனால தான் இன்ஃப்ளேஷன். சரி, பொருளாதாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பலை. இன்ஃப்ளேஷன் வருது, நிறைய காரியங்கள் உலகத்தில் நடக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் கர்த்தர் எப்படி வச்சுருந்தாருன்னா கோல்டை உருவாக்கி மனுஷனே உனக்கு கொடுக்குறேன், இதை வச்சுக்கோ, இது பேர் ப்ரெஷஸ் மெட்டீரியல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் கோல்டு, சில்வர், பிரான்ஸ், இது 3 தான் ப்ரெஷஸ் மெட்டீரியல் பார்க்குறோம். சில காரியங்கள் இருக்குது, ஸ்டோன்ஸ், ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ் இருக்குது, அது எசேக்கியேலில் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ நிறைய இந்த அணுசக்தி உண்டாக்குறதுக்கு உள்ள மெட்டீரியல், அந்த ப்ரெஷஸ் மெட்டீரியல்லாம் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சி இதெல்லாமே தான் ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட், அவங்களுக்கு மனுஷனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அதை கண்டுபிடிச்சி அதை மேலே தான் அவங்க தன்னுடைய மணி வேல்யூவை காமிச்சிக்கிறாங்க அமெரிக்கன்ஸுன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த தேசத்து பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. அது இங்கே பாருங்க, ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸு, கோமேதக கல் இருக்குது. எங்கேயாவது இப்போ நம்ம ஊரில் கோமேதக கல் இருந்துச்சுன்னா அவன் பெரிய ஆளாயிடுவான் பாருங்க. எல்லாமே வேத்தில் போட்டுருக்கு. இது அவனுக்கு மனுஷனை உண்டாக்கி கார்டனில் கொண்டு போய் வைக்கும்போது அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து தான் கொடுத்தாரு. அவனை இந்த மனுஷனை நான் உண்டாக்கிட்டேன், நீ எப்படியோ போய் வாழு அப்படின்லாம் சொல்லல. காட் கேவ் ஹிம் எவ்ரி ரிசோர்ஸ். சாப்பிட்றதுக்கு வழி என்ன, இது பண்ணுற என்ன, உன் இன்வென்ஷன், ஹவு டு யூ இன்வென்ட். ஏனென்றால் அது கூட அந்த இன்வென்ஷனுக்கும் அவனுக்கு வழி சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அவன் தேவ சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டவன். அந்த லெவலுக்கு போகலனாலும் ஓரளவுக்கு பாருங்கள், இன்றைக்கி கூட அந்த ஸ்பேஸ் இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ முயற்சி செய்து கடைசியில் இப்போ ஜாயின் பண்ணி இப்போ பிரிஞ்சு வரப்போகிறாங்க அப்படின்னு நியூஸ் கேள்விப்படுறோம். இதெல்லாமே காட் கிவன் டேலண்ட்டு தான். God has given man's talent. எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இது நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் இல்லைன்னு நினச்சி. பட் God says as long as earth is there, man is there,
ஐ ஹவ் given them talents and it will be inside of அவனுக்குள்ளே தான் வைத்திருக்கேன், அதை அவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும். இது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாமை கொண்டு அப்படியே கை கழுவி விட்டுட்டு போகல தேவன். அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, சாப்பாடையும் கொடுத்து, ப்ரெஷஸ் ஸ்டோன். எதுக்கு ப்ரெஷஸ் ஸ்டோன் அந்த காலத்தில் கொடுத்தாரு ஆண்டவர்? ஏனென்றால் அவன் அதை வைத்து நாளைக்கு பெருசான பிறகு நல்லா நிறைய மனுஷங்களாம் பூமியில் வந்த பிறகு வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் அதையும் உருவாக்கி கொடுக்குறாரு கர்த்தர். படிங்கம்மா அடுத்தது. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். இந்த எத்தியோப்பியா இன்னும் கூட இருக்குது. ஆனால் எத்தியோப்பியாவுக்கு நான் போயிருக்கேன். இட்ஸ் நல்ல மலைகள் உள்ள பிரதேசம். நல்லா எலுங்க பார்த்தாலும் மலைகளும் இது இருக்கும். இட்ஸ் நாட் அ வெரி ரிச் கண்ட்ரி, பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. நல்ல இதாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மலை 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 குகைக்குள்ளே இருக்கும். ஒரு எத்தியோப்பியா பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிடுறேன். சாலமோனுடைய ஒரு பையன் மெலேக்னு பேர், ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் மெலேக். அவன் அங்கே கொண்டு போய் தேவனுடைய பெட்டியை வச்சுருக்கான்னு ஒரு ஸ்டோரி உண்டு. ஆனால் இது எவ்வளவு வெரிஃபை பண்ணப்படுறதோ இருக்கு. ஆனால் நான் எத்தியோப்பியாவில் நான் போயிருந்தபோது அவனுங்க நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க வேத அறிவியல். இன்னி கூட பார்த்தேன் எத்தியோப்பியாவில் ஒரு ரிவைவல் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 3ல் ஒரு பாகம் அங்கே கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. மூன்றாம் ஆற்றுக்கு இதெக்கேல் என்று பேர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர். இது ஐபிராத்து தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஆண்டவர் வர்றபோது இந்த ஐபிராத்து என்ற நதி, அதாவது யூஃப்ரிட்டிஸ், இப்போ இந்த காலத்தில் ப்ரெசன்ட் டே இட்ஸ் கால்டு யூஃப்ரிட்டிஸ். இந்த யூஃப்ரிட்டிஸ் தண்ணி வத்தாது, இப்போ வத்திருக்கு அப்படின்னா வேதத்தை சொல்லப்பட்ட ப்ராஃபசிஸ் நிறைவேற போகிறது. அதனால் அது வழி தான் இந்த படை வீரர்கள்லாம் வருவாங்க, தேவனோட சண்டை போடுறதுக்காக வருவாங்க. இது பின்னால் படிக்கலாம். இது நம்ம முதல்ல இருக்கிறோம். இப்போ இந்த 6 உண்டான கதையை படிச்சுட்ருக்குறோம்.